ஓம் சாந்தி 20-1-2026 சாகார முரளி. இன்று சிவபகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, எல்லையற்ற தந்தையை நினைவு செய்ய வேண்டும். இது உள்ளுக்குள் செய்யக்கூடிய மறைமுகமான விஷயம். நினைவின் மூலம் நினைவு சேருகிறது. யார் நினைவு செய்வதில்லையோ அவர்களை பாபாவும் எப்படி நினைவு செய்வார்? கேள்வி: சங்கம யுகத்தில் குழந்தைகளாகிய நீங்கள் எந்த படிப்பை படிக்கிறீர்கள்? அது முழு கல்பத்திலும் படிக்கப்படுவதில்லை. பதில்: வாழ்ந்து கொண்டே ஷரீரத்திலிருந்து விடுபடுவது, அதாவது வாழ்ந்து கொண்டே இறப்பதற்கான படிப்பை இப்போது படிக்கிறீர்கள். ஏனென்றால் நீங்கள் கர்மாதீத்தர் ஆக வேண்டும். மற்றபடி எதுவரை ஷரீரத்தில் இருக்கிறீர்களோ அதுவரை கர்மம் செய்யத்தான் வேண்டும். ஷரீரம் இல்லாத போதுதான் மனமும் செயல்படாமல் இருக்கும். எனவே மனதை வென்றவர்கள் உலகத்தை வென்றவர்கள் அல்ல, மாயாவை வென்றவர்கள்தான் உலகத்தை வென்றவர்கள் ஆவார்கள். அதாவது பாபா நமக்கு எவ்வளோ நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கிறார். இந்த மாதிரி படிப்பெல்லாம் உலகத்தில் யாரும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க, யாரும் படிக்கவும் மாட்டாங்க. அதாவது எப்படி நல்லா வாழணும் அதையும் சொல்லி கொடுக்குறார். அதே நேரத்தில் எப்படி நல்லா சாகணும் அதையும் சொல்லி கொடுக்குறார். உலகத்தில் எப்படி வாழணும் அப்படின்றதுக்காக வேணால் ட்ரைனிங் கொடுக்குறாங்க, கிளாஸஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. அது ஆர்ட் ஆஃப் லிவிங். ஆனால் இது ஆர்ட் ஆஃப் டையிங். அதாவது வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே மறைமுகமாக ஷரீரத்தை விடுவதற்கான பயிற்சியும் உள்ளுக்குள்ள நடந்துட்டு இருக்கு. அதான் டிட்டாச், விடுபடுவது. இன்னொரு சூக்ஷ்மமான விஷயத்தை பாபா இங்க புரிய வச்சிருக்கிறார். எப்போ ஷரீரம் இருக்காதோ அப்போதான் மனம் செயல்படாமல் இருக்கும். ஷரீரத்தில் இருக்கும் வரை கர்மங்கள் செய்யணும். கர்மங்கள் செய்யணும்னா மனம் நினைக்கணும். நினைப்பது கூட ஒரு கர்மம் தானே. ஆகையாலே மனதை வென்றவர்கள் உலகத்தை வென்றவர்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. மாயாவை வென்றவர்கள் தான் உலகத்தை வென்றவர்கள். ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்க, மனதை வென்றவர்கள் அப்படின்னா நிர்விகல்ப சமாதி, ஒரு எண்ணமும் வரக்கூடாது, சமாதி நிலையில இருக்கணும். பட் சரீரம் இருக்கிற வரைக்கும் சுவாசம் கூட உள்ளே போயிட்டு வெளியே வந்துட்டு தானே இருக்கும். வேற எந்த செயல்னாலும் காற்று உள்ளே போகும் தானே. ஓம் சாந்தி. தந்தை அமர்ந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். ஏனென்றால் எதுவும் தெரியாதவர்களுக்கு தான் கல்வி கற்பிக்கப்படுகிறது என்பதை குழந்தைகள் தெரிந்திருக்கிறீர்கள். இப்பொழுது எல்லையற்ற தந்தை, உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் வருகிறார் என்றால் யாருக்கு கற்பிப்பார்? கண்டிப்பாக யார் உயர்ந்ததிலும் உயர்ந்த முற்றிலும் எதுவும் தெரியாதவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் கற்பிப்பார். எல்லாம் தெரிந்திருந்து எல்லாமே நல்லா செய்துட்டு இருந்தாங்க அப்படின்னா பகவான் கற்பிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? எனவேதான் விநாச காலத்தில் விபரீத புத்தி, அதாவது அன்பு இல்லாத புத்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி இதுபோல் அன்பு இல்லாத புத்தியுடையவர்களாக ஆகிவிட்டார்கள்? 84 லட்ச பிறவிகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா? அதனால் ஆகிவிட்டார்கள். பிறகு தந்தையையும் கூட 84 லட்சம் பிறவிகளுக்கு கொண்டு சென்று விட்டார்கள். இதுபோல முற்றிலும் புத்தியற்றவர்களாக ஆகும் போதுதான் நான் கற்பிக்கிறேன் அப்படின்னு சொல்றார். புதியவர்கள் யாராவது வந்தால் அவர்களுக்கு முதலில் எல்லைக்குட்பட்ட மற்றும் எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். எல்லையற்ற தந்தை என்றால் எல்லையற்ற ஆத்மாக்களின் தந்தை. அந்த எல்லைக்குட்பட்ட தந்தை ஜீவாத்மாக்களின் தந்தையாகிவிட்டார். இவர் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையாவார். இந்த ஞானத்தை கூட அனைவரும் ஒரே மாதிரியாக தாரணை செய்ய முடியாது.
சிலர் 1% தாரணை செய்கிறார்கள் என்றால் சிலர் 95% தாரணை செய்கிறார்கள். ஒரே டீச்சர், ஒரே ஞானம், ஒரே கிளாஸ் ரூம்ல சொல்லி கொடுத்தாலும் தாரணை செய்யறதுல வித்தியாசம் இருக்கு. சிலர் ஒன்லி 1% அப்படின்னு சொல்றார். சிலர் 95% தாரணை செய்றாங்க. இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இது படிப்பு. ஒவ்வொருவரும் அவரவர்களுடைய புத்தியின் அனுசாரம் படிக்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் அவரவர்களுக்கென்று பாகம் கிடைத்திருக்கிறது. கல்பத்திற்கு முன்பு யார் எவ்வளவு தாரணை செய்திருந்தார்களோ அந்த அளவிற்கு இப்போதும் தாரணை செய்வார்கள். படிப்பு ஒருபோதும் மறைந்திருக்க முடியாது. படிப்பின் அனுசாரம்தான் பதவி கிடைக்கிறது. போக போக தேர்வும் இருக்கத்தான் செய்யும் என்று பாபா புரிய வைத்திருக்கிறார். தேர்வு நடக்காமல் டிரான்ஸ்ஃபர் ஆக முடியாது. உலகாய ஸ்கூல்ல கூட ஒரு கிளாஸ்ல இருந்து இன்னொரு கிளாஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் ஆகணும் அப்படின்னா 4th இருந்து 5th போகணும், 8th இருந்து 9th போகணும்னா கண்டிப்பா எக்ஸாம் இருக்கதானே செய்யும். அதுபோல நம்ம சங்கம யுகத்துல இருக்கிறோம், பிராமணர்களாக இருக்கிறோம், படிச்சுட்டு இருக்கிறோம். நமக்கும் எக்ஸாம் வரும். அந்த எக்ஸாம் வந்தாதான் நாம டிரான்ஸ்ஃபர் ஆகுவோம். சத்யுகத்துக்கே போக முடியும், அடுத்த யுகத்துக்கு போக முடியும்னு சொல்லிட்டு இருக்கிறார். விநாச காலத்தில் அன்பு இல்லாத புத்தி என்பதின் அர்த்தம் என்ன என்பதை பாபா அமர்ந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு புரிய வைக்கிறார். குழந்தைகளை முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை என்றால் மற்றவர்கள் என்ன புரிந்து கொள்வார்கள்? பாபாவை நினைவு செய்ய வேண்டும். இது மறைமுகமானது. அப்படின்னா உள்ளுக்குள்ளே செய்ய வேண்டிய ஒரு விஷயம். மற்றபடி படிப்பு மறைமுகமானது இல்லை அல்லவா? அதாவது முரளி கேட்கறது, தாரணை செய்யறது, இதெல்லாம் மறைமுகமாக இருக்க முடியாது. அது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். ஆனா உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், பாபாவை நினைச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அது உள்ளுக்குள்ளேயே நடக்கிற விஷயம். மறைமுகமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறார். படிப்பில் வரிசை கிரமம் இருக்கிறது. இவர்கள் இன்னும் பேபிஸாக இருக்கிறார்கள் என்று பாபா புரிந்து கொள்கிறார். ஏனென்றால் சில குழந்தைகள் இப்படிப்பட்ட பாபாவை 3-4 மாதங்கள் கூட நினைவு செய்வதே இல்லை. நினைவு செய்கிறார்களா இல்லையா என்பது எப்படி தெரிய வரும்? அவர்களுடைய கடிதம் வரும் போதுதான் தெரிய வரும். அந்த கடிதத்தில் இந்த ஆன்மீக சேவை செய்கிறேன் என்று சேவை செய்திகளும் வர வேண்டும். நிரூபணம் வேண்டும் அல்லவா? இப்படிப்பட்ட தேக அபிமானம் உடையவர்களும் இருக்கிறார்கள். ஒருபோதும் நினைவும் செய்வதில்லை, சேவையின் நிரூபணத்தையும் காட்டுவதில்லை. லௌகீகத்துல கூட யாராவது கான்டாக்டே பண்ணல, ஃபோனே பண்ணல, லெட்டரே எழுதலை அப்படின்னா என்ன சொல்லுவோம்? என்ன ஆயிடுச்சு, கான்டாக்டே பண்ணல, இருக்கிறீங்களா இல்லையா அப்படிலாம் கேட்போம் இல்லையா? அதுபோல பாபா சொல்லிட்டு இருக்கிறார். அடிக்கடி பாபாவுக்கு லெட்டர் போடணும். அதில் பாபா நான் இவ்வளோ நேரம் நினைக்கிறேன், இந்த சேவை செய்த அந்த நிரூபணத்தையும் நம்ம காட்டணும். சேவை செய்து அது அந்த மெசேஜ் எல்லாம் கொடுக்கணும். சமாச்சாரமே கொடுக்கல அப்படின்னா நம்ம எப்படி இருக்கிறோம், என்ன செய்துட்டு இருக்கிறோன்றது எப்படி தெரியும்? என்னை சர்வவியாபி என்று சொல்லி 84 லட்சத்தை விடவும் அதிகமான பிறவிகளில் கொண்டு போய் விட்டார்கள் என்று பாபா அமர்ந்து புரிய வைக்கிறார். மனிதர்களுடைய புத்தியை கல் புத்தி என்று சொல்லப்படுகிறது. பகவானையும் கல்லிலும் முள்ளிலும் இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டார்கள். எனவே இது எல்லையற்ற நிந்தனையாகிவிட்டதல்லவா? ஆகையால்தான் யதா யதாஹி தர்மஸ்ய என்று பாடப்பட்டிருக்கிறது. அதாவது கீதையில இருக்கு இல்லையா, எப்பொழுதெல்லாம் தர்மத்திற்கு நிந்தனை ஏற்படுகிறதோ அப்பொழுது நான் வருகிறேன் என்று. அதை பற்றி பாபா சொல்லிட்டு இருக்கிறார். இப்படி கல்புத்தியுடையவர்களாக ஆகி பகவானையே நிந்தனை செய்யும் போது அவரே உண்மையான ஞானம் கொடுக்கிறார் அப்படின்னு. நமக்கு தந்தை கிடைத்திருக்கிறார்,
நம்முடைய தந்தை நமக்கு கற்பிக்கிறார் என்று குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். பகவான் வாக்கு அல்லவா? அடுத்தது பாபா என்ன புரிய வச்சிட்டு இருக்கிறார் அப்படின்னா, இந்த உலகத்துல ஒரு விஷயத்தை தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. பணம் இருக்கு அல்லது வசதியா இருக்கிறாங்கன்னா, அவங்கெல்லாம் சொர்க்கத்துல இருக்காங்க. ஏழைகளா இருக்காங்க, கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்க நரகத்துல இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லைன்னு பாபா சொல்லிட்டு இருக்கிறார். நாங்கள் சத்யுகத்திலும் இருக்கிறோம், கலியுகத்திலும் இருக்கிறோம் என்று யாரும் சொல்ல முடியாது. யாருக்கு துக்கம் கிடைத்திருக்கிறதோ அவர்கள் நரகத்தில் இருக்கிறார்கள். யாருக்கு சுகம் கிடைத்திருக்கிறதோ அவர்கள் சொர்க்கத்தில் இருக்கிறார்கள் என்று நினைக்கிறார்கள். நிறைய பேர் துக்கமான மனிதர்கள் நரகத்தில் இருக்கிறார்கள். நாங்கள் அதிக சுகத்தில் இருக்கிறோம், மாட மாளிகைகள் போன்று அனைத்தும் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். வெளியில் மிகுந்த சுகத்தை பார்க்கிறார்கள் அல்லவா? ஆகையால அப்படி சொல்றாங்க. சத்தியுக சுகம் இங்கே இருக்க முடியாது என்பதை நீங்கள் இப்போது தெரிந்திருக்கிறீர்கள். கோல்டன் ஏஜை அயன் ஏஜ் என்று சொல்வது, அயன் ஏஜை கோல்டன் ஏஜ் என்று சொல்வது, இந்த இரண்டும் ஒன்றாகாதல்லவா? தங்க யுகம் தங்க யுகம்தான், இரும்பு யுகம் இரும்பு யுகம்தான். இந்த இரும்பு யுகத்துல இருந்துகிட்டு தங்க யுகத்தினுடைய சுகத்துல நாங்க இருக்கிறோம் அப்படின்னா இது ரெண்டும் ஒன்று ஆகாது இல்லையா? ஏதோ கொஞ்சம் வெளி சுகம் வேணா இருக்கலாம். கோல்டன் ஏஜ் சுகம் இங்க இருக்கவே முடியாது. ஏன்னா இது அயன் ஏஜ் அப்படின்னு சொல்றார். ஆகையால இரும்பு யுகத்துல இருந்து கொண்டு நாங்க சத்தியுகத்தினுடைய கோல்டன் ஏஜ்னுடைய சுகத்தை அனுபவிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன சொல்றது? அப்படி புரிந்து கொள்பவர்களை அஞ்ஞானிகள் என்றுதான் சொல்ல முடியும். பிராமணர்களாகிய நீங்கள்தான் சுயதர்ஷன சக்கரதாரிகளாக ஆகிறீர்கள். தேவதைகள் அப்படி ஆகுவதில்லை. இந்த சக்கரம் எப்படி சுற்றுகிறது? இதுதான் ஞானம். இந்த ஞானத்தை அடைந்ததினால்தான் அவர்கள் தேவதைகளாக ஆகிறார்கள். உண்மையில் எந்த மனிதனும் சுயதர்ஷன சக்கரதாரி என்று சொல்லிக் கொள்வதற்கு தகுதியானவர்கள் இல்லை. மனிதர்களுடைய உலகம், மரண லோகமே வேறு. அதாவது பிராமணர்களாகிய நீங்கள் மட்டும்தான் சுயதர்ஷன சக்கரதாரிகள். ஏன்னா உங்களுக்கு அமரலோகத்தை பற்றியும் தெரியும், மரண உலகத்தை பற்றியும் தெரியும். மற்றபடி அமர உலகத்தில் இருக்கக்கூடிய தேவதைகளுக்கும் சிருஷ்டி சக்கரத்தை பற்றி தெரியாது. மரண உலகத்துல இருப்பவர்களுக்கும் சிருஷ்டி சக்கரத்தை பற்றி தெரியாது. அமர்லோகம் வேறு, மரண உலகம் வேறு. தேவதைகள் அங்கே இருப்பாங்க, மனிதர்கள் இங்கே இருப்பாங்க. இவங்களுக்கு அமரலோகத்தை பற்றி தெரியாது, அவங்களுக்கு மரண உலகத்தை பற்றி தெரியாது. எல்லாம் தெரிந்தவர்கள் பிராமணர்களாகிய நீங்கள்தான் அப்படின்றார். ஆத்மா பரந்தாமத்தில் வசிக்கக்கூடியது. ஆத்மா ஷரீரத்தில் பிரவேசிக்கிறது என்றால் மனிதன் என்று சொல்லப்படுகிறது. கர்மம் செய்வதற்காக தான் ஷரீரம் கிடைக்கிறது. ஒரு ஷரீரத்தை விட்டுவிட்டால் கர்மம் செய்வதற்கு ஆத்மா இன்னொரு ஷரீரத்தை எடுக்க வேண்டும். கர்மம் செய்ய வேண்டியதில்லை என்னும் போதுதான் சாந்தமாக இருப்பார்கள். மூலவத்தனத்தில் கர்மம் இருப்பதில்லை. காட்சி கிடைக்கிறது என்றால் குஷி ஏற்படுகிறது, ஆசை பூர்த்தியாகி விடுகிறது. நாடகத்தில் காட்சி கிடைக்கும் பாகமும் பதிவாகி இருக்கிறது. ஆனால் இதனால் எந்த பிராப்தியும் இல்லை. காட்சி கிடைச்சதுன்னா சந்தோஷம்தான், ஆசை நிறைவேறிடுறது. ஆனால் சத்யுக ராஜ்ய பிராப்தி எதுவும் கிடைக்காது, ஜீவன் முக்தி பிராப்தி எதுவும் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம்.
கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், ஷரீரத்திலிருந்து விடுபட்ட ஆத்மாவாக இருக்கின்றேன். வாழ்ந்து கொண்டே இந்த ஷரீரத்தில் இருந்து கொண்டே சவத்தை போல் இருக்கிறேன். இந்த நிலையின் பயிற்சியின் மூலம் கர்மாதீத நிலையை உருவாக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், சேவையின் நிரூபணத்தை கொடுக்க வேண்டும். தேக உணர்வை விட்டுவிட்டு தன்னுடைய உண்மையிலும் உண்மையான செய்தியை கொடுக்க வேண்டும். மதிப்புடன் தேர்ச்சி பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். வரதானம், தன்னுடைய சாந்த சொரூபத்தின் மனநிலையின் மூலம் அமைதியின் கிரணங்களை பரப்பக்கூடிய மாஸ்டர் அமைதி கடல் ஆகுங்கள். தற்சமயம் உலகத்தில் பெரும்பான்மையான ஆத்மாக்களுக்கு அனைத்தையும் விட அதிகம் அவசியம் இருப்பது உண்மையான அமைதி ஆகும். நாளுக்கு நாள் அசாந்திக்கான பல காரணங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. மேலும் இன்னும் அதிகரித்து கொண்டே போகும். ஒருவேளை சுயம் அசாந்தியாக இல்லை என்றாலும் மற்றவர்களின் அசாந்தியின் வாயுமண்டலம் சூழ்நிலை அமைதியான மனநிலையில் அமர விடாது. உங்களுக்கு எந்த அசாந்தியும் இல்லை, ஆனால் சூழ்நிலை அப்படி இருக்கு, வாயுமண்டலம் அப்படி இருக்கு. அப்போ மற்றவங்களுடைய அந்த அசாந்தியான வாயுமண்டலம் உங்களை அமைதியாக இருக்க விடாது. அசாந்தியின் டென்ஷனின் அனுபவம் அதிகரிக்கும். அப்படிப்பட்ட சமயத்தில் மாஸ்டர் அமைதி கடல் குழந்தைகளாகிய நீங்கள் அசாந்தியான எண்ணங்களை உள்ளடக்கி கொண்டு விசேஷமாக அமைதியின் வைப்ரேஷன்ஸை பரப்புங்கள். ஸ்லோகன், தந்தையின் அனைத்து குணங்களையும் அனுபவம் செய்வதற்கு சதா ஞான சூரியனின் முன்பு இருங்கள். அவ்யக்த சமிக்கை. இப்பொழுது நேரத்தின் சேமிப்பு, எண்ணங்களின் சேமிப்பு, சக்திகளின் சேமிப்பின் திட்டத்தை உருவாக்கி புள்ளி சொரூபத்தின் அனுபவத்தை அதிகரியுங்கள். எந்த அளவிற்கு புள்ளி ரூபத்தின் நிலை இருக்கிறதோ அந்த அளவிற்கு எந்த ஒரு ஈவில் ஸ்பிரிட்டும், அதாவது ஆவி மற்றும் தீய சம்ஸ்காரத்தின் ஃபோர்ஸும் உங்களுடன் போர் புரிய முடியாது. அதாவது தீய ஆவிகளின் ஃபோர்ஸ் அல்லது தீய சம்ஸ்காரத்தின் ஃபோர்ஸ் உங்களோடு யுத்தம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். ஆகையால பிந்து ரூபம், புள்ளி ரூபத்தின் அனுபவத்தை அதிகரிங்க. நீங்களும் அதிலிருந்து விடுபட்டு இருப்பீர்கள். மேலும் உங்களுடைய சக்தி ஸ்வரூபம் அவர்களையும் விடுவிக்கும். அதாவது சிலருக்கு நிறைவேறாத ஆசைகள் இருக்கும், இறந்து போயிடுவாங்க. அப்போ இன்னொரு சரீரத்துக்குள்ளே போக முடியாது, ஆவியாக சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. அதில் சிலதில் நல்ல ஆவிகளும் இருக்கும். அவங்க எந்த சரீரத்தில் நுழைவாங்களோ அந்த சரீரத்தின் மூலமாக மக்களுக்கு நல்லதும் செய்வாங்க. சில ஆவிகள் தீய ஆவிகளும் இருக்கும், அவங்க கெட்டது செய்வாங்க. ஒரு சிலர் என்ன செய்வாங்க அப்படின்னா, இது போல் துர்மரணம் அடைஞ்சிருக்காங்கன்னா அவங்கள சிறை பிடிச்சிடுவாங்க. அந்த ஆவிகளை பிடிச்சி சூக்ஷ்மத்தில் அதை ஏவுறது, அதன் மூலமாக வேலைகள் செய்ய வைக்கிறது எல்லாம் செய்வாங்க. இது போல் பாவம் ஆவிகள் கூட பந்தனத்தில் மாட்டிகிட்டு இருக்காங்க. ஆகையால பாபா உங்களுடைய சக்தி ஸ்வரூபத்தின் மூலமாக நீங்களும் விடுபடணும், அவங்களையும் விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். ஓம் சாந்தி. மனது